ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஜே சினிமா டைம். வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பிளாஸ்ட் ஆக்ஷன் த்ரில்லர் மூவியோட ஸ்டோரி லைன் தான் பார்க்க போகிறோம். இந்த கதையில் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை காட்டுறாங்க. அதில் அம்மா, அப்பா, ஒரு சின்ன பொண்ணு, அவளோட சித்தப்பா எல்லாரும் ஒரே வீட்டில் தான் இருப்பாங்க. இதில் மேல் லீடாக அர்ஜுன் நடிச்சிருக்காரு. இந்த கதையில் அவரோட கேரக்டர் நேம் ராஜாராம். இவருக்கு ஒய்ஃபாக அபிராமி பண்ணியிருக்காங்க. அவங்களோட கேரக்டர் நேம் நீலவேணி. இவங்களோட பொண்ணோட பேர் நிலா. ராஜாராம் ஒரு கராத்தே மாஸ்டர். இவங்க ஃபேமிலியாக சேர்ந்து ஒரு மெடிக்கல் ஷாப்பையும் நடத்திட்டு வருவாங்க. ராஜாராம் தங்கச்சியை சின்ன வயசில் சிலர் கொண்டிருப்பாங்க. அப்போது அவங்களாலே அவங்கள காப்பாற்றிக்கவும் முடிஞ்சிருக்காது. சுற்றி இருந்தவங்க யாரும் அவங்களுக்கு ஹெல்ப்பும் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால் இப்போ அவர் பொண்ணான நிலாக்கு கராத்தையை சொல்லி கொடுத்து அவங்களையும் காப்பாற்றிக்கிட்டு அவங்க கண்ணு முன்னாடி ஏதாவது தப்பு நடந்தால் அதை தைரியமாக தட்டி கேட்கணும்னு சொல்லியே வளர்த்துருப்பாரு. நிலா இப்போ வளர்ந்து காலேஜ் முடிச்சுட்டு ஒரு கம்பெனியில் ஜாயினும் பண்ணுறாங்க. அந்த கம்பெனியோட மேனேஜர் அங்கே ஒர்க் பண்ணுற பொண்ணுங்களை தேவையில்லாமல் தொந்தரவு பண்ணிகிட்டே இருப்பான். நிலா நைட்டு ஆஃபீஸ் கேபில் வீட்டுக்கு திரும்ப போகிறப்போ அவனும் அந்த கேபில் வந்து அவங்க கிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணுவான். அப்போ நிலா அந்த காருக்குள்ளேயே வச்சு அவனை அடித்த அடியில் இதுக்கப்புறம் அவன் அந்த மாதிரி எந்த பொண்ணுக்கிட்டையும் பிஹேவ் பண்ணுறதில்ல. நிலாவும் இப்போ அந்த ஆஃபீஸில் இந்த விஷயத்தால் ஃபேமஸ் ஆகிறாங்க. ஒரு நாள் நிலா பஸ்ஸில் போகிறப்போ அவங்க முன்னாடி சீட்டில் இருந்த ஒரு பாட்டி அவங்க பிரச்சனையை ஃபோனில் பேசுகிறத கேட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண நிலா ஒரு ரவுடி கேங்கே அடிச்சிருப்பாங்க. இந்த விஷயம் அவங்க அம்மா நீலவேணிக்கு தெரிஞ்சு அவங்க இனிமேல் நிலாவை யாரையும் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ தான் இந்த கதையில் வில்லனோட என்ட்ரி. அவனோட பேர் வருண். இவன் மைனிங் பண்ணி வைரம் எடுக்கிற ஒரு பிஸ்னஸாக பண்ணிட்டு இருப்பான். அவன் பண்ணிட்டு இருக்க ஒரு பிஸ்னஸ் டீலுக்காக இப்போ அவனுக்கு 100 கோடி ரூபாய் தேவைப்படும். அதை அப்ரஹாம்னு ஒருத்தங்கிட்ட எடுத்துகிட்டு வர சொல்லியிருப்பான். ஒரு ஸ்பெசிஃபிக் சீரியல் நம்பர் இருக்க 100 ரூபாய் நோட்டை கொடுத்தாதான் இவங்களால அந்த 100 கோடி ரூபாவை வாங்க முடியும். அந்த 100 ரூபாய் நோட் இப்போ அப்ரஹாம் கிட்ட இருக்கு. இவனை தான் போலீஸ் ரொம்ப வருஷமா தேடுறாங்க. இவன் ஒரு அண்டர் கிரவுண்ட் டான். இவனை அரெஸ்ட் பண்றதுக்காக போலீஸ் நிறைய தடவை ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஒவ்வொரு தடவையும் அவனை பிடிக்க வந்த எல்லா போலீஸையும் கொண்டுட்டு இவன் தப்பிச்சிருப்பான். இவனோட ஃபேஸ் கூட யாருக்கும் தெரியாது, பேர் மட்டும் தான் தெரியும். இப்போ அப்ரஹாம்க்கு ரோட்ல ஒரு ஆக்சிடென்ட் ஆகி அவனை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருப்பாங்க. அவனை தேடி நிறைய ரவுடிஸ் வர்றதை பார்த்த போலீஸ் அலர்ட் ஆகி அவனோட பாதுகாப்புக்கு நிறைய போலீஸை போட்டிருப்பாங்க. ஆனா அப்ரஹாமுக்கு நினைவு வந்ததும் சுத்தி இருந்த போலீஸ் எல்லாரையும் கொன்னுட்டு இவன் அங்கிருந்து தப்பிச்சு போயிருப்பான். ஆனா அவன் அப்படி போறப்போ ஒரு போலீஸ் மட்டும் அவனோட காலில் சுட்டிருப்பாரு. அந்த காயத்தை ட்ரீட் பண்ண ஹாஸ்பிட்டல் போனா இவன் மாட்டிப்பான். அதனால இவனுக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் கிட்ட பேசி அந்த காயத்துக்கான மருந்தை மட்டும் கேட்டு எழுதி வாங்கிப்பான். இப்போ அந்த மருந்தை மெடிக்கல் ஷாப்பில் போய் வாங்க சொல்லி இவங்க ரவுடி கேங்கில் புதுசாக வந்து சேர்ந்த ஒருத்தனை அனுப்புகிறாங்க. அவன் போனது நிலா ஃபேமிலி நடத்திட்டு வர மெடிக்கல் ஷாப். அங்கே இப்போ இருக்கிறது நிலா மட்டும்தான். அவங்க கிட்ட கத்தி காட்டி மிரட்டி அந்த மருந்தையும் வாங்கியிருப்பான். ஆனால் அப்படியே போகாமல் நிலாவோட செயினையும் அவன் கேட்பான். இவன் ஏற்கனவே செயின் திருடின கேஸ்க்காக தான் ஜெயிலில் இருந்து இப்போ தான் ரிலீஸ் ஆயிருப்பான். இவ்வளோ நேரம் உங்கள் அம்மா யாரையும் அடிக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால தான் நிலா அமைதியாக இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ அவங்களுக்கு கோவம் வந்து இவனை அடிச்சு போட்டிருப்பாங்க. இந்த சத்தம் வெளியே இருக்கிறவங்களுக்கு கேட்டு போலீஸ்க்கு அவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இப்போ போலீஸும் வந்து இவனை அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. எங்கே போலீஸ் அவனை விசாரிச்சா அப்ரஹாம் அவனோட கேங் எல்லாரும் மாட்டிப்பாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ண அந்த ஃபேமிலி போலீஸ் ஸ்டேஷன் போகிறதுக்கு முன்னாடியே அவங்கள கொல்ல ஆட்களை அனுப்புகிறாங்க. ஆனால் அவங்க ஃபேமிலியில் இருக்க எல்லாருக்குமே கராத்தே நல்லாவே தெரியும். கொல்ல வந்த அந்த ஆட்களை எல்லாருமே இவங்க கொன்று அவங்க வீட்டுக்கு பின்னாடியே புதைச்சி வச்சிருப்பாங்க. இப்போ அப்ரஹாம் வச்சிருந்த அந்த 100 ரூபாய் நோட்டை காணும். அந்த நோட்டு இப்போ யார்கிட்ட இருக்கு, அதுக்கும் நிலா ஃபேமிலிக்கும் என்ன சம்மந்தம், இதனால அவங்க ஃபேமிலிக்கு என்ன ஆபத்தெல்லாம் வரப்போகுது, அதை இவங்க எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தை நீங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுக்கு லைக் பண்ணிவிடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டாடா பை ஃப்ரம் ஏஜே சினிமா டைம். வணக்கம்.